வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நேச்சுரலான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். இது வந்து கலர் சேஞ்சுக்காக நல்ல கலர் சேஞ்ச் கொடுக்கும். சன் பர்ன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணும். அண்ட்ரை பிளாக்ஸ் எல்லாம் இருக்கிறது கிளியர் பண்ணும். பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். நல்ல க்ளோயிங்கான ஸ்கில் கொடுக்கும். ஸோ அதை வந்து அந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி இப்போது ரெடி பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஒரு பாதாம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பாதாம் ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணுறது. பாதாம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு மஞ்சள் இழைக்கிற கல் இல்லை சந்தனம் இழைக்கிற கல்லில் நல்லா இழைச்சிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்தனாலே நம்மளுக்கு 2 days வந்து அந்த ஃபேஸ் பேக்கை வந்து போடலாம் மாதிரி வரும் அந்த அளவு. அதனால் அதை நம்ம மிக்சிலெலாம் வச்செல்லாம் அரைச்சி இது பண்ணிகிட்ருக்க முடியாது. ஆனால் இங்கே வந்து அதை ஊற வச்சு இந்த மாதிரி இழைச்சி ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இந்த கல் வாங்கி வச்சுட்டோன்னா இதை மஞ்சள் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். காய் மஞ்சள் அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லா இழைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இழைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம வந்து ரெகுலராக போடலாம். வீக்லி 2 போடலாம், இல்லை வீக்லி 1 நீங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா சன்லைட்னால் சன் பர்ன்ஸ் வந்து வருது இல்லையா, பிளாக் ஆகும் சன்னில் போயிட்டு வந்தேன்னா இந்த மெலனின் செக்ரேஷன்னால். ஸோ அது வந்து திரும்ப உங்களுக்கு நார்மல் க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். நல்ல கலர் சேஞ்சஸும் கொடுக்கும். நல்ல கலர் இம்ப்ரூவ் ஆகும். பிளாக் ஸ்பாட், அந்த பிம்பிள்ஸ் வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்காது. க்ளோயிங் ஸ்கின், நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். வாரத்தில் ஒரு நாள் இல்லை வந்து ஒரு 2 யூஸ் பண்ணலாம், இல்லை 15 daysக்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சேர்த்து ஒரு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக் மாதிரி. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு 10 minutes நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 20 minutes கழிச்சு அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து ஒரு வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கடலை மாவு இல்லை பைத்த மாவு இதை போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகம் வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து போடணும். ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே சேம் எஃபெக்ட்டு தான். நீங்கள் பாதாம் ஆயிலாக யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் நேச்சுரலாக ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும், நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், கலர் சேஞ்ச் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.